எல்லோருக்கும் காலை வணக்கம். விசேடமாக இன்று நான் நினைக்கின்றேன், யாழ் அரசாங்க அலுவலகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. முக்கியமானது என்று கூறப்படுவது வேறு எதுமல்ல, கடந்த 41 வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை தான் இந்த தையிட்டி வியாரை திசவியார சம்பந்தமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக முழு நாட்டு மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த பிரச்சனையுடைய வரலாற்று ரீதியான பிரச்சனை அனைத்தும் தெரியும். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தோம். அப்போ அந்த நடவடிக்கைகள் எடுத்ததன் கட்டமாக இதை தீர்க்கின்ற இறுதி கட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்றோம். அப்போ அந்த இறுதி கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு விசேடமாக சிரேஷ்ட நில அளவை அத்தியட்சகர் தர்மபால் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று நில அளவை அத்தியட்சர் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர் சிவகங்கா அவர்கள் கலந்து கொண்டார்கள், தெல்லிப்பளை பிரதேச சபை. அதே போன்று அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போ இது மாத்திரமல்ல, விசேடமாக இந்த காணிக்குரிய சொந்தக்காரர்கள், காணி உரிமையாளர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். விசேடமாக நாங்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக ஒரு 3க்கு அதிகமான கூட்டங்களை நடாத்தியிருக்கின்றோம். அப்போ அந்த கூட்டங்கள் நடாத்தப்பட்டு இதற்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கின்றோம். அப்போ அந்த குழுவில் நீதி அமைச்சர் அர்சன நாணயக்கார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதில் நானும் இருக்கின்றேன். அதே போன்று அந்த பிரச்சனைக்குரியவராக இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற நில அளவையாளர்கள், காணி ஆணையாளர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய அனைத்து அரச நிறுவனங்களில் இருக்கின்ற பிரதானிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். அப்போ அனைவரும் கலந்து கொண்டு இதற்கான இந்த காணியை விடுவிப்பு தொடர்பாக நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. அப்போ அந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு கடைசியாக இறுதியாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த காணி, அதாவது அரசு, அதாவது வியாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கு அண்மித்த பிரதேசங்களில் 17 பேர் அந்த காணிக்கு சொந்த கொண்டாடுகின்ற அவர்களுக்கான உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்களுடைய காணி எல்லையை அளவீடு செய்ய வேண்டும். அப்போ அந்த அளவீடு செய்து அப்போ அதற்கான மெப்பை அல்லது அதற்கான வரைபடத்தை வரைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. இது இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் அந்த காணிகளை வெறுமனே விட்டாலும் கூட, வெறுமனே அந்த காணி பிரதேசத்தை விட்டாலும் கூட, அந்த காணி உரிமையாளர்கள் சென்று நில அளவை திணைக்களத்தின் ஊடாக அல்லது நில அளவையாளர்கள் ஊடாக அதற்கு ஒரு கட்டணத்தை செலுத்தி தாங்களுடைய எல்லையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்றது. விசேடமாக எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் செய்கின்றார். அப்போ இந்த இடத்தில் இன்னும் ஒன்றை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அப்போ இந்த 17 பேருடைய காணி உரிமை தொடர்பாக, இவர்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு எனது நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று, அதே போன்று பிரதேச செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் அவர் கொழும்பில் நடந்த அனைத்து கூட்டங்களுக்கும் வந்து 3 மணித்தியால 4 மணித்தியாலமாக அந்த மக்களுடைய காணிகள் தொடர்பாக, அவைகளை உறுதிப்படுத்துவது தொடர்பாக நீண்ட விளக்கங்களையும் ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சேர்ப்பித்திருக்கின்றார். அதனால் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இதில் கலந்து கொண்ட நீதி அமைச்சர் எடுத்துக்கொண்டால் கூட சட்ட ரீதியாக சரியான கருத்துக்களையும் முன்வைத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான முன்னோடிகளாக
இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கும்படியே அடிக்கடி கோரி வருகின்ற பிரச்சனை. அதே போன்று எங்களுடைய நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும். அதாவது விசேடமாக இந்த பிரச்சனைக்குரிய சொந்தக்காரர்கள் காணியை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக திடமாக இருக்கின்றோம். அப்போ அதனால்தான் நாங்கள் கடந்த காலங்களில் எடுத்த முடிவுகளுக்கு ஏற்ப இப்பொழுது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த காணிகளை அளவிடுவதற்கு. அப்போ அளவிடுவதற்கு நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை விடுமுறை நாளில் ஏன் இந்த கூட்டத்தை கூடினோம் என்றால் வேறு எதுவுமல்ல, நான் எதிர்வரும் வாரங்களில் வெளிநாடு செல்ல இருக்கின்றேன். அதனால் இப்போ ஜிஏ உள்ளிட்ட அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப இதை உடனடியாக முடிக்க வேண்டும். நான் அடுத்த 26ஆம் தேதி பிறகு தான் வருவேன். அப்போ அதன் காரணமாகவும் இன்னும் 2 வாரங்களுக்கு இது பின்போடக்கூடாது. கிடைக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அளவீடு செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதற்கு ஏற்ப எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும், அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து, அதே போன்று எங்களுடைய ஜிஏ, அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அபகாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு, அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவையின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்போ அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது டேட் இன்றைக்கு இறுதி திகதி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த போல் வெகு கூடிய சீக்கிரம் அந்த நில அளவை செய்து கொள்ளப்பட்டதன் பிறகு வெகு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, அதே நேரத்தில் 41 வருடங்களுக்கு மேலாக இந்த காணிகளை இழந்திருக்கின்ற மக்களுக்கு அவர்களுக்கு உரிய காணியை அவர்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான கூட்டமே இன்று நடைபெற்றது. மிகவும் சுமூகமான முறையில் அந்த கூட்டம் இடம்பெற்றது, முடிவடைந்தது என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். காணி அடையாளப்படுத்தப்படும் போது பிகாரை இருக்கும் அமைவுடன் அமைந்திருக்கும் காணி அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட அதன் நிலைமை அது முதலாவதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு 17 பேருக்கு காணி இருக்குது. அப்போ அந்த 17 பேருடைய உறுதிகள் உறுதிப்படுத்தப்பட்டு, அந்த உறுதிப்படுத்தப்பட்ட காணிகள் யார் எல்லைக்குள்ளும் வருமாக இருந்தால் அதையும் சேர்த்து அளவிட்டு இறுதியான முடிவை நாங்கள் எடுப்பதற்கு இருக்கின்றோம். விசேடமாக அந்த 17 பேருடைய காணிகளை விடுவிப்பதன் பிறகு அதற்கு பிறகு 18வது நபர் அல்லது 19வது நபர் 20வது நபரும் வருவார்களாயிருந்தால் அது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செல்வதற்கு இருக்கின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் இந்த வேலிகளை பின்னத்துறதுக்காக வீடமைப்பு அதிகார சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ஒரு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது பேருந்து கைவிடப்படுறதுக்கான காரணம் இல்லை. எங்கே இது அந்த தைட்டி இப்போது பிகாரியாக இருக்கின்ற பகுதியில் சுற்றி அடைக்கப்பட்டிருக்க வேலிகளை பின்னகர்த்துறதுக்கு 19,90,000 ரூபா காசு வீடமைப்பு அதிகார சபையின் நிதி ஒதுக்கீட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தது டிசம்பர் மாதம். ஆனால் அந்த நிதி தெளிப்புல பேச சேலத்தில் கேட்டாலும் தங்களுக்கு அப்படி ஒரு நிதி ஒதுக்கீடு வரையிலன்னு சொல்லியிருந்தவங்க. ஆனால் மாடு சேலத்தில் அந்த நிதி ஒதுக்கீடு தெளிப்புல பிரேச செய்யறது போயிருந்தது. அது ஏன் நேரத்தை மறைத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஏன் அந்த பணி சொல்லணும் சரி அந்த கூட்டங்களுக்கு ஏன் காணி உரிமையாளர்களை அழைக்கிறீர்கள் என்று அதுக்கு தான் இன்னைக்கு காணி உரிமையாளர் அதற்கு காரணமாக தான் இன்னைக்கு ஏன் காணி நாங்கள் சொல்கிறோம். காணி உரிமையாளர் கூட நாங்கள் பல தடவை இங்கே வச்சு பேச்சுவார்த்தை நாங்கள் போனாங்க. அப்போ அவர்களுடைய அந்த மக்களுடைய காணியுடைய பிரதிநிதி காணியினுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தவர்கள் தான் உள்ளிட்டு நானும் கூட காணி சார்பாகத்தான் நான்
கலந்து கொண்டேன். இந்த தையிட்டு விகாரைகளை வந்து தற்பொழுது வந்து நாக விகாராதிபதிகள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து தலையிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லியிருந்தாங்க, தங்களுக்கு தையிட்டு விகாரை இருக்கின்ற காணிகளை வந்து இவர்களுக்கு மாற்று காணி வழங்குறதுக்கான ஏற்பாடும் அந்த விகாரை தங்களிடம் ஒப்படைக்கும். ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இந்த தையினா இந்த பிரச்சனையை நீங்கள் பேச போனீங்களா இருந்தால் இப்போ நமக்கு தேவை இருக்குது இந்த காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை. அப்போ அந்த காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை உள்ளுக்கு இப்போ நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பௌத்த மதத்திற்கு சங்க வேதங்கள் இருக்குது. சரியா, ஒவ்வொருக்கும் சங்கத்துக்குரிய சங்கங்கள் விக்குமார்கள் இருக்கின்றார். அப்போ அந்த சங்கத்துக்குரிய இதுகள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற நாகவியார இதுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இருக்கிற திசைவியார் எடுத்துக்கொள்ள ரெண்டுமே ரெண்டு சங்கத்துக்குரிய அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கலாம். அதனால் அந்த முரண்பாடுகளை நாங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் விரும்ப இல்லை. அது சம்மந்தமாக நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ இந்த முடிவுக்கு வந்து தையிட்டு திசைவியாராதிபதி இணக்கம் தெரிவிச்சிருக்காரு. தசிவியார திசைவியாராதிபதி எல்லாரும் இணக்கப்பாட்டில் தான் செய்யணும். அவருடைய கோரிக்கைகளை வந்து இந்த இல்லை, எந்த விதமான கோரிக்கையும் அவருடைய இல்லை. அவங்களோட கோரிக்கையில் அவங்களோட எந்த விதமான கோரிக்கையும் கிடையாது. அவங்களும் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த திசைவியாரை அமைந்திருக்கின்ற காணியிலையும் கூட ஒரு சில பிரதேசங்கள் மக்களுக்கு சொந்தமான காணியாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த 17 பேருக்குரிய காணியாகும். அது சம்பந்தமாக கூட நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆன முடிவுகள் எடுத்திருக்கிறோம். வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவிலே 14 ஏக்கர் காணி தற்போது திஸ்ஸவிகாரையினுடைய கோவில் அமைந்திருக்கின்ற காணியாக அடையாளப்படுத்தப்பட்டு மக்களாலே அந்த காணி விடுவிப்பதற்குரிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களிலே கொழும்பு புத்த சாசன அமைச்சிலே கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலே கௌரவ கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சரும் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் உட்பட பல்வேறுபட்ட அதிகாரிகளுடைய கலந்துரையாடலில் நாங்கள் இங்கிருந்து இந்த காணிக்கு தற்போது உரிமை கோருகின்ற 17 உரிமையாளர்களுடைய மூலப்பிரதி உறுதிகளையும் எடுத்து சென்று அங்கே கையெழுத்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த காணிகளை உரிய முறையிலே நில அளவை செய்து அந்த காணிகளுடைய உரிமையாளர்களுடைய காணி அங்கே இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துமாறு. ஆகவே அதற்குரிய முயற்சியாக நாங்கள் இன்று ஒரு விடுமுறை நாளாக இருந்த போதிலும் அந்த காணி உரிமையாளருக்கு நேற்றைய தினம் அறிவித்து அவர்களை இங்கே கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களை இந்த காணி அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9 மணிக்கு அந்த காணிகளை அளப்பதற்குரிய ஏற்பாடுகள் நில அளவை திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தையிட்டு விகாரை வந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு 3 கட்டமாக வந்து விடுவிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க இருக்கிறதா வந்து அதுக்கு வேலிகள் முதற்கட்டம் வந்து வேலிகளை பின்னர்றதுக்கான வேலை கட்டம் செய்கிறதுக்கு இருந்தது. அது ஏன் கைவிடப்பட்டது? அந்த முயற்சி நினைக்கிறேன், அதை நாங்கள் இந்த தையிட்டி காணிகளை பொதுமக்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்ற செயற்பாட்டிலே அந்த நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இருந்தாலும் வருட இறுதி காலம் என்ற காரணத்தினாலே அந்த நிதியை பயன்படுத்தக்கூடிய நாட்கள் போதுமாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. அமைச்சிலிருந்து அனுமதி கிடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த நிதியை செலவழிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்து அதனை அந்த காலத்தில் முடிவுறுத்த முடியாத காரணத்தினாலே நாங்கள் அந்த வேலையை நாங்கள் அப்போது செய்ய முடியாமல் போயிருந்தது. ஒரு விகாரைக்குரிய வேலையை வந்து பின்னாற்றுறதுக்காக வந்து அரசு நிதியை வந்து கையாளுகின்ற பொறிமுறை இருக்காங்க. விகாரைக்குரிய வேலியை வந்து பின்னாற்றுறதுக்கு வந்து 19,90,000 ரூபாய் விட பதிவாச நிதியிலேருந்து ஒதுக்கிடப்படுகிறது. இந்த நிதி வந்து ஒதுக்கப்படுறதுக்கான ப்ரொசீஜர் அல்லது நடைமுறை இல்லை, அந்த நிதி பயன்படுத்தப்பட இல்லை. இருந்தாலும் நாங்கள் இந்த உயர் பாதுகாப்பு வலயங்களிலிருந்து காணிகளை விடுவிக்கின்ற போது விடுவிக்கின்ற காணிகள் பொதுமக்களுக்குரிய காணிகளாக இருக்கின்றன. கடந்த காலங்களிலே அந்த காணிகளை விடுவிக்கின்ற போது அந்த காணிகளை துப்புரவு செய்கின்ற நிதி ஒதுக்கீட்டை கூட அமைச்சுக்கள் தான் விடுவித்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த காணிகளை துப்புரவு செய்கின்ற ஒரு வகையாக அந்த காணிகளை அடையாளப்படுத்துவதிலே நிதியை ஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சித்திருந்தோம். ஆனாலும் அது வருட இறுதி என்ற காரணத்தினாலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த கொழும்பு நகர கூட்டங்களுக்கு வந்து தங்களை அழைக்கிறேன்னு சொல்லி காணி உரிமையாளர்களுக்கு பிக்குவை மட்டும் அழைக்கிறார். இருதரப்பு இருக்கும்போது வந்து ஒரு தரப்பை மாத்திரம் அழைத்து பேசுவது வந்து தங்களுக்கு ஒரு வயசாக இருக்குன்னு சொல்லி அந்த கூட்டத்திலே 7 அங்கத்தவர்களை கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலிலே நாங்கள் கலந்து கொள்கிற ஒரு அங்கத்தவர்களாக நாங்கள் அங்கே கலந்து கொள்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த
மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களுடைய ஆவணங்களை எடுத்து சென்று இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோரிக்கையை முன்வைக்கின்ற நாங்களாக இருக்கின்றோம். ஆகவே இது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளையும் கௌரவ அமைச்சர்களையும் ஒருங்கிணைந்த வகையில் எடுக்கின்ற தீர்மானமாக இந்த கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது, வழமையாக இருக்கின்றது. ஆகவே பொதுமக்களுடைய பிரச்சனைகளை அல்லது அவர்கள் அந்த காணிகளை விடுவிக்க சொல்லுகின்ற அந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்ற உத்தியோகத்தர்களாக நானும் பிரதேச செயலாளரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றோம். சொல்லிச்சா பிக்குவை வந்து ஒரு தரப்பு வந்துட்டு வந்து அழைக்கிறது, தங்களை அழைக்காமல் அந்த இடத்துல வந்து மக்கள் பிரதிநிதிகளாக அல்லது மக்களுடைய குரலாக வந்து நீங்கள் போய் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே தங்களுடைய குரலை நீங்கள் ஒழிப்பீங்க அப்படின்றது. இது வந்து இந்த குழு வந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு அமைச்சினாலே நியமிக்கப்பட்ட குழு. இந்த குழுவிலே அதிகாரிகள் கலந்து கொள்கின்ற கூட்டமாகவும் அமைச்சர் கலந்து கொள்கின்ற கூட்டமாகவும் தான் அந்த கூட்டம் நடந்திருக்கின்றது.